Hello guys, welcome back to our channel Google Gaming. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த இதில் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் எண்டில் கொஞ்சம் முன்னாடி நான் ஸ்டாப் ஆனேன். நடுவில் லீவ் கிடச்சிது. அதில் நான் போடலை. இப்போ நான் போட வந்துட்டேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் இது பண்ணும் அப்படின்னு காட்டியிருந்தாங்க இல்லையா. அப்டேட்லாம் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா இது ஒரு மாதிரி வருது, இருங்க. என்னது இது, கொஞ்சம் அப்டேட் மாற்றிட்டாங்களா என்ன? இருங்க ஒரு நிமிஷம், ஒரே டவுட் இருக்குது இதில். இல்லை, இப்போ கார் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் என்னன்னு பார்த்துப்போம். ஆமாண்டா, நடப்பாவீங்களா? இப்படியா? எனக்கு அப்படி இருந்தாலே வராது. இதில் இப்படி வேறு ஒன்று. ஐயோ, யாரா இவனுங்க டே? ஐயோ காரிடுச்சு. என்ன வித்தே காட்டின்னுக்கிற அப்படின்னு நிறைய பேர்லாம் பண்ணுவீங்க. அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஒன்று மாற்றிருக்காங்க. நானே நேற்று தான் போய் பார்த்தேன். அப்டேட் நடந்திருக்கு. வாங்க போய் அதை போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. போலீஸ் ஸ்டேஷன்கிட்டே வந்தாச்சு, அப்புறம் என்னடா போய் சப்ஸ்கிரைப் பண்ணோம், மறக்காம பண்ணிவிடுங்க கைஸ். வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் ரெண்டு பேர் நின்றுருக்காங்க இங்கே. பரவாயில்ல, உள்ளே 2-3 பேர் உட்காந்துருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம் என்ன தான் பண்ணியிருக்காங்கன்ட்டு. நீங்களும் பார்த்து போவீங்களே. ஏய் போலீஸ்னா போலீஸ் இந்த கன்று வச்சுக்கின்னு என்ன கன்ற அப்படி நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? ஏக்கு எதனா வச்சுருக்கீங்க? நான்லாம் இந்த கண்ணே வச்சு சுடுவேன்டா. வேணாம், போலீஸ் ஸ்டேஷன் மேலே சுட்டுருவோம். இல்லைன்னா ஆளுங்க இருக்க மாட்டாங்க. வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே 2 பேர் நின்றுருக்காங்களா. இப்போ பாருங்கள், உள்ளே 3 பேர் உட்காண்ட்ருக்காங்க. உள்ளே 3 பேர் ஏதோ ரிசப்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 பேர். அப்புறம் ஜெயிலில் ஒருத்தர் இருக்கான், இந்த சைடில் ஒருத்தர் இருக்கான். ரைட்டு, மேலே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். மேலே தான் ரொம்ப நாளாக என்னமோ இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னமோ கொண்டு வந்திருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். ஏன்னா இது வேறு கடுப்பேற்றினுக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, சும்மா தான் இருக்குது. எதாவது பண்ணுவாங்க இங்கேயும், கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா காலியாக இருக்க விட மாட்டாங்க. உண்மையாக காலியாக இருக்க விட மாட்டாங்க. இருந்தாலும் காலியாக இருக்குது, கண்டிப்பாக ஏதாவது கொண்டு வருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் இருந்தாலும் வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடக்கூடாது இல்லையா. 3 நிமிஷம்தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே கொண்டு போகணும் இல்லையா. அதனால் எக்ஸ்ட்ரா கொண்டு போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்ச நேரம் பீச் ஓரமாக போயிட்டு வருவோம். இந்த இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பீச் ஓரமாக போக போகிறோம். பரவாயில்ல, ஏதோ வருது கொஞ்சம் கொஞ்சமாக. உள்ள மாற்றலை, அது வரைக்கும் சந்தோஷம். இடிச்சிக்க நினச்சேன். இப்படி போகலாம், நம்மளுக்கு அதான். இதுக்கே வண்டி எங்கெங்கேயோ போய் இடிக்குது. வாங்க பார்த்துக்கலாம். இருந்தாலும் நம்மளுக்கு என்ன, எதனால நம்ம ட்ரை தானே பண்ணணும். ட்ரை பண்ணலன்னா என்னத்துக்கு. சென்ட்ரு. ஓகே வாங்க இப்போ போய் பறந்துடலாம். வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீச்சுக்கு போய்ட்ருக்கோம். பீச்சுக்கு போகிறதுக்குள்ளே வண்டி வந்து பார்த்திங்கன்னா மறுகையாக தான் நினைக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட் கோடு நம்மளுக்கு ஞாபகம் வந்துடுச்சு பீச்சை பற்றி பேசினோன்னே. அப்போ என்ன பீச்சில் தான் போய் அதை போய் ஓப்பன் பண்ண போகிறேன் கரெக்டாக அப்படின்லாம் கேட்பீங்க. ஆமாம் கைஸ். என்னடா இது பைக்கு அது எப்படி இருக்குது? பைக்கு இதுவே எப்படி இருக்குது? பைக்கெலாம் எப்படி ஓட்ட போகிறனோ. சரி, இருந்தாலும் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்கலாம். வாங்க ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஐயோ, மொத்தமாக வெளியே கொடுத்துறேன் ஏதோ ஒரு ஞாபகத்தில். பார்த்துக்கலாம். ஜாய்ஸ்டிக் அதான் பார்த்தீங்க. என்னடா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இதில் நம்ம எதாவது மாற்றிருப்போம்னு நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. இப்போ வாங்க அதில் போய் பார்க்கலாம் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போகிறோம். இப்போ எனக்கு கரெக்டாக வரும் பாருங்கள். இப்போ கரெக்டாக வரும்.
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த அழுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் வந்து இதாக பாருங்கள், இதுதான் எனக்கு வேணும். ஏன்னா இதை வச்சு எனக்கு விளையாட தெரியாது அவ்வளோ. இந்த சைடில் இப்படி லெஃப்ட் ஆர் ரைட்டுன்னு கேட்டிருக்கு. ஸோ அதுதான் இப்போ எனக்கு ஸ்க்ரீனில் தெரியுதா தெரியலையான்னு தெரில. பட் நான் இருந்தாலும் உளறிக்கிட்டு இருக்கேன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. எனக்கு காட்டுது, அதனால தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீச் பக்கம் போகிறோம். எத்தனை வாட்டரா பீச் பக்கம் விட்டுருக்க, என்னடா நீ அப்படின்லாம் கேட்பீங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாரி கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் கொண்டு போயிட்டுருக்கோம், பீச்சுக்கிட்ட தான். அட போட, எத்தனை வாட்டரா நீ பீச்சுன்னு இருப்ப. ஐயோ ஐயோ முட்டிக்கிச்சு போச்சா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டு சும்மா சூப்பரான பைக்கை ஒன்று எடுக்க போகிறோம். பைக் எடுப்பியா அப்படின்லாம் கேட்குறாங்க. பைக் வந்து பார்த்திங்கன்னா புல்லட் வேண்டாம், புல்லட்டாக தான் இருக்கும் இது. ஸோ 7 போட்டால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இருக்கு டியூக் வந்திருக்கு. சூப்பர். நான் இந்த பைக் தான் எதிர்பார்த்துருந்தேன். ஸோ தேங்க்யூ இந்த பைக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டியூக்கும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ கேடிஎம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பைக்ஸ் டிரைவிங்கில் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேங்க. அதுக்குன்னு இந்த யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு பார்க்குறேன்ற இது பண்ணிடாது. ஸோ இங்கே தான் நம்மளோடைய வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண போகிறோம். என்னடா அது சஸ்பென்ஸாகவே வச்சுருக்க. சஸ்பென்ஸ் இருக்காது, நிறைய பேர் கண்டும் பிடிச்சிருப்பீங்க. தண்ணிக்கிட்டனா இப்போ போட்டாக தான் இருக்கும்ன்ட்டு. ஆமாம் கைஸ், போட்டு தான். எத்தனை பேர் போட்டுன்னு நினச்சிங்களோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே போயிட்டு வர போகிறோம். ஸோ என்ன உண்மையாக தானா அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா போட்டோட சீட் கோட் வந்து பார்த்திங்கன்னா 3001 தான். ஸோ இதை நான் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லிடுறேன். ஐயோ என்ன நடக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்குள்ளே போகிறோம். ஐயோ தண்ணிக்குள்ளே போய் என்ன இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. சரி நம்ம மேலே போயிடலாமா? இதை பாருங்க, மேலே வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே கரையோரமாக போக போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல போகிறேன்னா, தேங்க்யூ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை ஆலில் போட்டுருங்க. ஸோ இதே மாதிரி நீச்சல் அடிக்க தெரிகிறவங்களும் லைக் பண்ணிவிடுங்க. பை காய்ஸ்.